ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீக்கெண்ட் vlog. சாட்டர்டே பாப்பா வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருந்தது. காலையில் அவங்களுக்கு வந்து கிளப்பி விட்டுட்டேன். ஆஃப் டே தான், 12:30க்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே லஞ்ச் வேலையை முடிச்சு வச்சுட்டு வெளியில் வந்து ஷாப்பிங் கிளம்புற பிளான் இருக்குது. ஷாப்பிங்க்கு போய் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாது. ஆனால் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனாலே நான் ஜாலியாக கிளம்பிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா லாங்பெல் மால் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங் அன்றைக்கி நம்ம போயிருந்தோம். அப்போ வந்து ஸ்பேர் வந்து ஓப்பன் பண்ணல, க்ளோஸில் இருந்தது. நான் அதை வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். சென்னையிலலாம் இருக்கிற அளவுக்கு பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பெரிய பெரிய மால்லாம் இருக்கலாம், அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இங்கே நம்ம ஊருக்கு ஒரு மால் வந்தப்போ செம ஹாப்பி தானே. எல்லாருக்கும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் மாதிரி இருந்தது. ஆனால் ஷாப் எல்லாமே நல்ல பிராண்டட் ஷோரூம்ஸ் தான் இருந்தது. எல்லாம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்பேர் மட்டும் கொஞ்சம் ரேட் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், ஃபேமிலியாக போய் இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கெலாம் வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரே ஒரு இது மெயின் ஸ்பாட்டு. அது இல்லாமல் எல்லோரும் பிவிஆர் தியேட்டர் அது ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஓப்பன் பண்ணலை. சரி, இப்போதைக்கு ஸ்பேர் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற நோட்டீஸ் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தேன். நம்மளுக்கு இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட் மொபைலுக்கும் வருது, என் மொபைலுக்கும் வருது. ஓப்பன் பண்ண போகிறாங்க, 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு மெசேஜ் வருது. நம்ம வீட்டில் சும்மா இருந்தாலும் விட மாட்டாங்க போல இருக்கு. வான்னு ஆர்வமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம், என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம். அது சாட்டர்டே சண்டே லாஸ்ட் வீக் தான் மால் ஓப்பன் பண்ணுறதுனால இந்த வீக்கும் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்ததுனால சரி ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறம் அவளே அழைச்சிட்டு போகலாம், அவ்வளோ ஆர்வமாக இருந்தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால் சரின்னு ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்ததுனால எல்லாம் சேர்ந்து கிளம்பிட்டோம் 3 பேரும். நேராக மாலுக்கு போனால் பைக் பார்க்கிங்க்கு இடமே இல்லை. அங்கங்கே சுற்றி அடித்து எப்படியோ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வரட்டுன்ட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்பேரோடது ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னு. தெரியாதவங்களுக்கு கூட இப்போ இந்த மாலுக்கு விசிட் பண்ண வந்தவங்க இந்த நோட்டீஸை பார்த்தே வந்து ஓகே, இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கா, சரி கண்டிப்பாக செக்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. ஸ்பேர் வந்து பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது அங்கே மாலில். மேலே தான் நம்ம எலிவேட்டரில் இறங்குறப்ப நேராக வந்து எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்னால் நம்ம உள்ளே போனோன்னா கிராசரிஸ் தானே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸி பையோட கிளாத்திங்ஸ்லாம் அடுத்து வருவாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே ஃபர்ஸ்ட்டு ஈஸி பை தான் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கிட்ட கண்ணுக்கு நேராக கிளாத்திங் செக்ஷன், அதுவும் கேர்ள்ஸ்க்கு விமன் செக்ஷன் அப்படின்றதுனால கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்ஸு அது பார்க்குறவே செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. எல்லோரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக, ஏன்னா மோஸ்ட்லி யாரும் வரல, எல்லாருமே இந்த வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வாங்குறதுக்கு தான். அந்த செக்ஷனில் செம கூட்டம். கிராசரி செக்ஷனை விட அந்த இடத்துல தான் ட்ராலியாக நிறைய பேர் நிறைய பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஈஸி பை வந்து ஆல்ரெடி தஞ்சாவூரில் வந்து ஒரு ஷாப் இருக்குது, அங்கே நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன் நிறைய டைமு. குட்டீஸ்க்கு சூப்பராக செட் ஆகும் அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம். அங்கே நான் நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இங்கே நியூவாக ஓப்பன் பண்ணிக்கிறதுனால நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். இதெல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு, அந்த 1 வயசு 2 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துக்கிட்ட அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு விசிட் பார்த்தோம். இந்த பேண்ட்லாம் பிடிச்சிருந்தது, பார்த்தா பாப்பா சைஸ்க்கு இல்லை. அதனால் சரி ஓகே, அடுத்து இன்னொரு டைம் வரப்போ பார்த்துக்கலான்ட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு மணிக்கிட்ட வந்து போயிருப்போம். நாங்கள் உள்ளே போகிறப்போ வந்து ஒரு நார்மலாக இருந்தது கூட்டம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்க செக்ஷனில் தான் அதிக கூட்டம்னு சொல்லியிருந்தோன்னா, நாங்கள் உள்ளே நுழைஞ்சு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வர வரைக்கும் கூட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய பேர் ட்ராலிலாம் வந்து ஃபுல்லாக ஆக இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. எல்லா பக்கமும் இங்கிட்டு ஒரு ஆள் திரும்பிடுறாங்க, இங்கிட்டு ஒரு ஆள் இடிக்கிறாங்க, எங்கிட்ட பார்த்தாலும் ட்ராலியை பிடிச்சி இழுத்துட்டு அலையிறாங்கன்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரிட்டன் வெளில வரப்போ தான் தெரிஞ்சுது. பார்த்தா என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் உள்ளே விடுறாங்க, அவ்வளோ கூட்டமாயிட்டு. எங்கிட்டு திரும்பினாலும் அங்கே தொங்குற அந்த ப்ரைஸ் டேக் தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்லலாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99க்கு 149க்கு 199 எல்லாமே அந்த 99 முடிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட பார்த்தா நல்லா அதுக்கேற்ற ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த்தியான ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கணக்கு நேராக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ சூப்பரான ப்ராடக்டாக அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் நம்மளை ஈர்க்கும். அதுதான் அந்த ஹைப்பர் மார்க்கெட் அவங்களோட ட்ரிக்கே. ஏன்னா இவங்க வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங்கிட்டே நம்மளுக்கு கொண்டு வரதுனால ப்ரைஸில் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுது அவங்களால. ஹைப்பர் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறப்ப அது பிரபலமானதுக்கு காரணமே வந்து ஆர்கனைசர்ஸ் அண்ட் பேஸ்கெட்ஸ், அது மூலியமாக தான் நம்மளை ஃபஸ்ட்டு ஈர்த்தாங்க. அந்த நம்ம ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம் பாருங்கள் வீட்டை, எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளும் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்து நம்மளும் அதை அப்படியே கடைபிடிக்க ஆரம்பிச்சப்போ எல்லோரும் அதே மாதிரி ஆர்கனைசர்ஸ் நிறையா வாங்கணும். ஸோ அப்படி தான் ஹைப்பர் மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமானுச்சு. நிறைய வீட்டில் எல்லாருமே இப்போ ஆர்கனைசர்ஸ் வந்து வாங்கி எத்தனையோ வச்சுருப்பீங்க. நானுமே அந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். இங்கே இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்கனைசர்ஸ் இருந்தது. ஆனால் இங்கே நான் வந்து இப்போ பிளாஸ்டிக்ஸ்லாம் வாங்கவே கூடாது அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு
அந்த செக்ஷனில் அப்படியே என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் அப்படியே ஒரு விசிட் பண்ணிவிட்டு கிளாஸ் செக்ஷன் சைடு போனேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது, அந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டவ்வு, குக்கரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸில் இருந்தது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு என்னென்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிற நேரத்தில் இங்கேருந்து நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டு போய் பில்லிங்க்கு நிற்கணும் போல இருக்குது பெரிய க்யூவில். அதனால் வாங்கலாமா வேணாமா இல்லை போயிட்டு சுற்றி மட்டும் பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டோம் வந்துடலாம். வீக் டேஸில் போனால் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நானுமே இந்த வீக்கில் ஒரு நாள் வந்து மாலுக்கு போயிருந்தேன். அப்போ போனப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. அது மாதிரி நம்மளும் வீக் டேயில் வந்தால் ஃப்ரீயாக ஏதாவது வாங்கணுன்னாலும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு பார்த்து ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை கூட செக் பண்ண முடியாது இவ்வளோ கூட்டத்துலலாம் நம்ம போய் எடுத்தோன்னா. அதனால் வேகமாக வந்து ஏதாவது வாங்கணுன்னா வாங்கலாம், இல்லைன்னா கிளம்புவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு சரசரன்னு ஒரு 1 ஹவரில் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம். ஒரு 4-5 பொருள் வந்து நாங்களும் வாங்கியிருந்தோம். இந்த வாட்டர் பாட்டில் மெயினாக பாப்பா வந்து வாட்டர் பாட்டிலை கரெக்டாக இந்த வீக் தான் வந்து தொலைச்சிட்டு வந்தாங்க. அதனால் எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னு சொல்லி கேட்டே வந்தா, இருந்தால் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ப்ளைனான வாட்டர் பாட்டில்ஸ் தான் இருந்தது. இந்த சிப்பர் பாட்டில் அந்த மாதிரிலாம் குழந்தைங்க விரும்புவாங்களா, கலர்ஃபுல்லாக பிரிண்ட் போட்டிருக்க மாதிரிலாம் அது மாதிரிலாம் இல்லை. கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வீட்டில் நம்ம நிறைய வாங்கி அடிக்கிட்டோம் அப்படின்றதுனால கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து அதே மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒரு 2 பெரிய கண்டெய்னர் தேவைப்படுது, அதுக்காக பார்த்தேன். அது மாதிரி இல்லை, குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் தான் நிறையா இருந்தது. 99க்கு 4 பீஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல. அதனால் டிமார்ட்லேருந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இப்போ தஞ்சாவூரில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கம்மியாக அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கிடைக்கல. இங்கேருந்து திருச்சிக்கு போகணும், டிமார்ட்டில் போய் வாங்கிட்டு வரணும்னாலும் அங்கேருந்து வாங்கிட்டு தூக்கிட்டு அலையணும். இங்கேருந்து ட்ராவலிங் சார்ஜ் அதுன்னு இருக்குது. இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஷாப் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சப்ப கரெக்டாக இந்த ஸ்பேர் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்ததை வந்து நான் பார்த்தேன். கண்டிப்பாக வந்து தஞ்சாவூரில் கூடிய சீக்கிரத்தில் நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்பைஸ் பாட்டில்ஸ் வந்து கிளாஸில் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை லைக் பண்ணி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஸ்டேஷ்னரி செக்ஷன் அங்கேயும் வந்து திங்ஸ்லாம் அட்ராக்டிவாக இருக்கும்ல, குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா எனக்கு நிறைய இந்த பர்த்டே டைம்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், எதுவும் வாங்கக்கூடாது ஓடு. இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ மாலுக்கு வந்திருந்தப்போ மினி ஷோலேருந்து ஒரு டைரி ஒன்று எடுத்தாங்க. அதுமாதிரி இங்கேயும் ஏதாவது எடுக்கலான்னு சுற்றி வந்து பார்த்துட்டு இருந்தால் டாய்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டாய்ஸ்லாம் இப்போ வாங்கவே கூடாது, படிக்கிறதுக்கு தான் கரெக்டாக டைம் இருக்கும். சுற்றி பார்த்தீங்களா வந்தீங்களா போயிட்டே இருப்போம். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்ற மாதிரி தோணலை. அப்படியே பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் கூட அடுத்து இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 75% வரைக்குமே பிராண்டட் பேக்ஸ், ட்ராலி மாதிரி இந்த லக்கேஜ் பேக்லாம் இருக்கலாம், அதுலலாம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் அடுத்த ஒரு போர்ஷன் வந்து ஃபுல்லாக கிராசரி செக்ஷன் தான். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செஞ்சது. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேல் பண்ணுறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஹைப்பர் மார்க்கெட்டில் அது மாதிரி பார்க்கல. ஸ்பேரில் இப்போ இருக்கா, சென்னையில் இருக்க ஷாப்லாம் இருக்குமான்றது தெரியல. இங்கே பார்த்தப்ப இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்களா, ஃபாரின் மாதிரி நம்ம ஊர் மாறிட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்துட்டு அப்படியே இருந்ததை கொஞ்சம் 4-5 திங்ஸ் எடுத்துருந்ததை பில் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். மாலுக்கு வந்தோம், ஷாப்பிங் பண்ணோம். ஒரு கடையோடு அப்படியே வெளில போயிட முடியுமா? ஒரு ஃப்ளோராக மேலே ஏறி மேலே அந்த ஃபன் சிட்டிக்கு என்னை கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு பாப்பா ஒரே ஆடும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து போய் கூட்டமாக இருந்துச்சுன்னா அங்கே கூட்டிகிட்டு போகல. இப்போயும் எனக்கு தெரியும் இந்த சண்டே கூட்டமாக தான் இருக்கும், கேட்கல. அதனால் மேலே கூட்டிகிட்டு போய் காட்டினா அங்கேயும் பயங்கர கூட்டம். அதனால் இன்னொரு நாளைக்கு வீக் டேவாக இருக்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கிறப்ப அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரிட்டன் அடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே ஃபுட் கோர்ட்லேயும் அதே மாதிரி கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் அங்கே எதுவுமே சாப்பிடாம வெளியில் வந்துட்டு ஒரு ஷாப்பில் வந்து பாப்பா ரொம்ப நாளாக மொமோஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரை எனக்கும் பாப்பாவுக்கும். நாங்கள் வேறு மாதிரி எதிர்பார்த்தோம். என்னென்னோ பிக்சரில் பார்த்தப்ப வெள்ளை கலரில் ஆவியில் வேக வைப்பாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சோம். இது என்னமோ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்த மாதிரி மொமோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. டேஸ்ட்டும் எங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ வாங்கியாச்சு சாப்பிடுவோன்னு அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு குட்டி பீட்சா மினி சைஸில் ஆர்டர் பண்ணி அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு. நிறைய பேர் தஞ்சாவூரில் இருக்கவங்க ஹைப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனதே இல்லாமல் இருப்பீங்க. அதனால் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பேர் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கிடைக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இருக்குன்னா நீங்களும் வந்து அதை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த vlog என்ன ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.